அறையில் பொருத்தக்கூடிய 1/2 டன் முதல் 2 டன் வரையான ஏசிக்களின் சந்தை ஆண்டுதோறும் 11% வளர்ச்சியடைவதாக கூறுகிறது ஓர் ஆய்வு. 5 ஆண்டில் அது 1 கோடியை தொடும் என்ற நிலையில் ஏசி, ஃப்ரிட்ஜ் ஆகியவற்றின் பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பில் ஆழ்தேவை பல மடங்கு அதிகரிக்கிறது. அதற்கேற்ப அரசு அமைப்புகள் தரப்பில் பயிற்சி வகுப்புகளும் அதிகரித்து வருகின்றன. ஏசி பயிற்சி 20 நாட்கள் நடைபெறும். இந்த பயிற்சியில் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் ரெண்டுமே இருக்கும். முதல்ல இந்த ஏசி அண்ட் ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷனர் இதை பற்றியான தியரிட்டிக்கல் பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஏசி அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் யூனிட்டை பிரித்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றி படிச்சுட்டு அதில் எந்த மாதிரியான பழுதுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ ஒவ்வொரு பழுதையும் ஒவ்வொரு ட்ரெயினிஸும் கரெக்டாக அதை அட்டன் பண்ணி சரி செய்கிற அளவுக்கு நம்ம அந்த ட்ரைனிங் கொடுப்போம். வீடுகள் மட்டுமின்றி கடைகள், அலுவலகங்கள், தங்கும் விடுதிகளிலும் ஏசி, ஃப்ரிட்ஜ் ஆகியவை இடம் பிடித்து வருகின்றன. அதற்கேற்ப பயிற்சி அளிப்பது மட்டுமின்றி வேலைவாய்ப்புக்கான திறன் வளர்ப்பு, தகவல் தொடர்பு பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன. ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் ப்ளஸ் 1 இயர் கோர்ஸ்னு ரெண்டாக வச்சுருக்கோம். இப்போ ஷார்ட் டேர்ம் கோர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த் டியூரேஷன் வரும். அதில் ஏசி அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர் மட்டும் வரும். அதே 1 இயர் கோர்ஸ்னு பார்த்திங்கன்னா எல்லா குளிர்சாதன பொருட்கள், எல்லா ஏர் கூலர் ஆகட்டும், இல்லை அது சம்மந்தமான மற்ற பொருட்கள் எல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ்டு ஏசின்னு நிறையா ஷோரூமில் ஸ்டார் ஹோட்டல்லாம் வச்சுருப்பாங்க. அது மாதிரி தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் அங்கீகரிக்கப்பட்ட சமுதாய கல்லூரி வழியாக நடத்திட்டுருக்குறோம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 80 சமுதாய கல்லூரிகளில் இந்த ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷன் டெக்னீஷியன் கோர்ஸ் நடந்துகிட்ருக்குது. இதில் என்ன ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, பசங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில், லைஃப் கோப்பிங் ஸ்கில், இது ரெண்டும் கம்பல்சரியாக அந்த ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷன் டெக்னிக் கோர்ஸில் கொடுக்குறோம். வீடுகளில் பொருத்தப்படும் ஏசி விற்பனை சந்தை மதிப்பு ஆண்டுக்கு 9,000 கோடி ரூபாயாக இருப்பதாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. ஆண்டுதோறும் அதிகரிக்கும் அதன் தேவைக்கேற்ப பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு பணியில் ஈடுபட மத்திய அரசின் சிறுதொழில் நிறுவனமான MSME பயிற்சி அளிப்பதுடன் வங்கிக் கடன் பெற்று தொழில் தொடங்கவும் வாய்ப்பிருக்கிறது. இந்த பயிற்சிக்கான கட்டணம் 6,000 ரூபாய். அதில் SC, ST மற்றும் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு பிரிவினருக்கு 50% கட்டண சலுகை இருக்குது. அவங்க 3,000 ரூபாய் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த பயிற்சிக்கு மினிமம் 10வது படிச்சிருந்தால் போதுமானது. ஆனால் அதுக்கு மேலே படித்தவங்களும் இந்த பயிற்சியில் சேரலாம். ITI, டிகிரி, டிப்ளமோ படித்தவங்க கூட சேரலாம். இந்த பயிற்சி முடிந்த உடனே யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நாங்களே வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரோம். இது படித்து முடித்தவொடனே கண்டிப்பாக உடனடியாக தொழில் தொடங்கலாம். ஒன்றும் அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா ஹெவி டிமாண்ட் மார்க்கெட்டில் இருக்குது, ஹெவி டிமாண்ட் இருக்குது. நீங்கள் BSS சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நீங்கள் எந்த பேங்க்கு போனாலும் லோனுக்கு இமீடியட்டாக சாங்ஷன் கொடுப்பாங்க. அதுலேயும் மாற்று கருத்து கிடையாது. உடனே லோனு வாங்கிக்கலாம். நீங்கள் அதை உடனடியாக தொழிலாகவும் தொடங்கலாம். பயிற்சி முடித்து சான்றிதழ் பெற்றாலும் உடனடியாக தொழில் தொடங்குவதை விட சில மாதங்களுக்கு பணியில் சேர்ந்து பயிற்சி பெறுவது அனுபவத்தை தரும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த பயிற்சி முடித்த உடனே அவங்களுக்கு ஒரு 3 முதல் 6 மாத காலம் வரை ஒரு சீனியர் டெக்னீஷியன் கீழே வேலை செஞ்சாங்கன்னா அவங்க முழுமையாக தகுதி அடைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறமாக அவங்க இண்டிபெண்ட்டாக, அதாவது தன்னிச்சையாக ஒரு பழுதுபார்க்கும் தொழிலையோ அவங்களே தொடங்கி செய்யலாம். இல்லை ஒரு சர்வீஸ் சென்டர் மாதிரி போட்டு கூட அவங்க செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இனி வரும் காலங்களில் வீடு தொடங்கி மருத்துவமனை, அலுவலகங்கள், ஹோட்டல்கள் என எங்கும் அத்தியாவசியமாக இடம்பெறப் போகும் குளிர்சாதன தொழிலில் பயிற்சி பெற்றால் சுயதொழில் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என நம்பலாம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் வேல்சங்கருடன் பாஸ்கரன்.